ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபி வ்ளாக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய புறா லாஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து அடை உட்கார வச்சுருந்தோம் லாஸ்ட் டைம். அதை நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் நான் வந்து அப்லோடு வந்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட செய்தி. இது ரெண்டுத்தையும் பற்றி தான் வந்து பார்க்க போகிறீங்க. காலையில் நான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயினாகவே இருக்குங்க. காலையில் இந்த கிளைமேட்டே வந்து ஒன்றுமே வந்து சரியில்லை. பாருங்கள், இப்போ கூட தூறல் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்குது. தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலாக தூறல் வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்டே இருக்குது. நான் காலையில் வந்து கோழி மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன். சரி, பேர்ட்ஸ் வந்து அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:35 வந்து ஆகுது. வாங்க, இப்போது நல்ல விஷயத்தையும் பார்க்கலாம், கெட்ட விஷயத்தையும் போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி வந்து என்னடா நல்ல விஷயம், என்ன வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நான் வந்து பேர்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஃப்டில் இருக்கிற புறா லாஃப்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு கெட்ட விஷயத்தையுமே வந்து சொல்கிறேன். நம்ம பேர்ட்ஸ் ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், நம்மளுடைய கர்ணப்புறா பட்டா வந்து பார்த்திங்கன்னா மேலே உட்காந்துருக்கு, கீழே இறங்குது. ஹோமர் வந்து பார்த்திங்கன்னா மேலே உட்காந்துருக்கு. எல்லாருமே வந்து அங்கங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அப்டேட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன அப்டேட்டு? ரெகுலராக வந்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஆக்சுவலாக நம்மளுடைய கர்ண விடைங்க இருக்குது இல்லைங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டு எவ்வளோ நேரம் வந்து பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணேன். பட் ஆனால் மழை காரணத்தால் என்னால் அதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டுமே வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டேன். இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தூறல் வந்து போட்டுகிட்டே தான் இருக்குது, தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பேர்ட்ஸை வந்து முடிய வச்சுருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி வந்து விட்டுருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வெளியே தான் இருக்கும். ஸோ மழை தண்ணி அதில் விழுந்திருக்கும். அதை குடித்தா வந்து உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும் அப்படின்னு, கோல்டு ஆகும். ஸோ அதையுமே வந்து நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. பேர்ட்ஸையுமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, அந்த நல்ல விஷயத்த நான் கூப்பிட்டு போயிட்டு காட்டுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய கர்ணப்புறா வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கு. அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோமர் புறாவும் வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து லே பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எங்கே வந்து லே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள். ரேக்லாம் இருக்குது, ரேக்லலாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டு எக் லே பண்ணி வச்சுருக்காங்க. நான் என்னத்த போய் சொல்கிறது. சரி, ஓகே, ஃபைன், சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சாச்சு. ஆக்சுவலாக கப்பு தான் வச்சு தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் இருந்தாலும் கப் இல்லாத காரணத்தால் அப்படியே வந்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இப்போ கெட்ட விஷயத்த வந்து பார்ப்போமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அதையுமே வந்து போயிட்டு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி வந்து அடை உட்கார வச்சுருந்தோம். சண்டை கோழி முட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 11 முட்டை பக்கம் உட்கார வச்சுருந்தோம். அதில் 10 முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய கோழி இது. அந்த கோழி ஆக்சுவலாக வந்து காமிச்சிருக்க மாட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து நம்மளது கிடையாது, அண்ணன்து. அது வந்து வெளியே வந்து தெரியக்கூடாதுன்றதால மோஸ்ட்லி நான் வந்து காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி. ஆக்சுவலாக இதில் தான் வந்து உட்கார வச்சோம். உட்கார வச்சுட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, உட்கார வச்சுட்டு என்ன நடந்துச்சு, ஒரு 1 வீக் 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செக் பண்ணேன் கரு வந்து கூடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுடைய பேட் லக், ஒரு முட்டையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கரு கூடவே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் 10 முட்டை பக்கம் வந்து வச்சுட்டேன். கரு வந்து கூடலை. பட்டு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அது கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் கோழி வந்து ஃபால்ட்டாக இருக்குது? கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 வயசு இருக்கும் போல். 4-5 வயசு கண்டிப்பாக வந்து இருக்கும், அது குறைவாலாம் வந்து இருக்காது. ஸோ அதனால் கரு ஃபால்ட் வந்து இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைம் 8 முட்டையோ சம்திங் ஏதோ வந்து உட்கார வச்சுருந்தேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டையில் தான் வந்து கரு கூடுச்சு.
மீதி முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கரு கூடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு மீதி முட்டையை வந்து எடுத்துகிட்டு அந்த ஒரே ஒரு முட்டையை வந்து உட்கார வச்சுருந்தேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 முட்டை இப்போது திஸ் டைம் நான் வந்து வச்சேன். பட் ஆனால் ஒரு முட்டையுமே வந்து கூடலை. கூடாத காரணத்தால் 10 முட்டையுமே வந்து எடுத்தாச்சு. வைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெடா கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து வச்சுது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை கோழி நம்ம வச்சிருக்கிறது மோஸ்ட்லி வந்து சண்டை கோழி தான் வந்து வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுது. சரி அந்த முட்டையில் ஒரு முட்டையை எடுத்து இதில் வந்து வைப்போம். ஸோ 11 முட்டையாக வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 11 முட்டை பக்கம் வச்சோம். பட் நம்மளுடைய பேட் லக் அந்த 10 முட்டையில் வந்து கரு கூடாமல் அந்த ஒரே ஒரு முட்டையில் மட்டும் கரு கூடியிருக்கு. சரி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முட்டை ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இப்போ தான் வந்து வச்சிருக்கு எக்கு. ஃபஸ்ட்டு ஈடு. சரி வச்சிட்டோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 முட்டையை நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சேஃப் வந்து பண்ணிட்டேன். என்னடா சேஃப் பண்ணேன் அப்படின்னு கேட்காதீங்க. எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பண்ணி அகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 முட்டையை வந்து கொடுத்து விட்டுறலாம் அப்படின்றதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வச்சுட்டேன். நம்மளுடைய சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சேவல் இன்னும் வந்து கூவலை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேவலை பார்த்து பார்த்து பயப்படுறாங்க. அவன் வந்தாலே அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க இங்கேயும் இங்கேயும். சரி இவனை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விட்டா சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சேவல் வந்து கோச்சாவாயிடும். சரி அது வந்து சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவரையும் பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே தான் வந்து பூட்டி வச்சுருக்கேன். பூட்டி வச்சுட்டு எக்கு வந்து லோட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அவனை வந்து பார்த்தீங்கன்னா கூவிட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கழுத்து ஃபுல்லாக வந்து இன்னும் கல்லில் தான் இருக்குது. கல்லி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகட்டும். நான் வந்து சீக்கிரமாகவே அவனையுமே வந்து ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலாக எஸ்டர்டே வந்து போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். டாடா பாய்.